أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا تعدلوا يعدله أقرب للتقوى صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உன்னதமான பண்புகளில் ஒன்று நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறார். இறை அச்சத்தையும் நீதத்தையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து அல்லாஹ் பார்க்கிறான். யாரிடத்திலே நீதம் இருக்கிறதோ அவரிடத்திலே இறையச்சம் நிலை பெறும். யாரிடத்திலே நீதம் இல்லையோ அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தகப்பனார் அவர்கள் எனக்கு ஒரு சொத்தை எழுதி தந்தார்கள், கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்தார்கள். என் தாயார் சொன்னார்கள், இவருக்கு நீங்கள் இந்த சொத்தை வழங்குவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என் தகப்பனார் என்னை அழைத்துக் கொண்டு நபி அவர்களுடைய தர்பாருக்கு போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு என்னுடைய இந்த சொத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு இதற்கு நீங்க சாட்சியாக இருக்கணும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், உங்களுக்கு இன்னொரு பிள்ளை இருக்குதான்னு, மாமனாயின்மை இருக்குது என்றார்கள். அவருக்கு இது மாதிரி சொத்தை கொடுக்குறீங்களான்னு கேட்டான். இல்ல நாயகம் என்றான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனுக்கு துரோகம் செய்து இன்னொரு சகோதரனுக்கு வழங்கக்கூடிய சொத்துக்கு என்னை சாட்சியாளராக ஆக்க வந்தீர்கள், அது முடியாது என்று சொன்னார்கள். பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அது சமமாக எல்லோருக்கும் வருவது மாதிரியாக கொடுக்க வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய முசீபத்தை என்னென்றால், நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் பிறக்காமல் கூடாமல் போவதற்கும் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் பலனற்றி போவதற்கும் பிரயோஜனமே இல்லாத வழியில் செலவாகி போவதற்கும் நாம் ஒரு அடிப்படையான தவறை செய்கிறோம். ஒன்று, செல்ல பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு நிறைய கொடுக்கிறது. மூத்தவன்ட்டு சொல்லிடாத, அன்னைக்கு சொல்லிடாத, நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி அப்புறம் அவன் சட்டைக்கு வருவான்னு சொல்லி அத்தாவே சகோதரர்களுக்கு மத்தியில் விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தாய் ஒரு பிள்ளைக்கு கூடுதலா நகை போட்டு இன்னொரு பிள்ளைக்கு கம்மியா போடுகிறார். இது சொத்து என்று வருகிற பொழுது அந்த சொத்தின் பிள்ளைகள் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஆணுக்கு 2 பங்கு, பெண் பிள்ளைகளுக்கு 1 பங்கு என்று திருக்குர்ஆன் சாட்சி பகர்கிறபடி தக்கரி மிஸ்லுல் ஹஸ்ஸில் உன்சையின் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப பேச்சிலேயும் நீதம் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளையிடத்துல கடுகடுன்னு பேசுறது, ஒரு பிள்ளையிடத்துல கொடுத்து பேசுறது, 2 பேருமே இவர் பெற்ற பிள்ளைகள் தான். ஒருத்தரை கண்டா எரிச்சு விடுகிறது, ஒருத்தரை கண்டா இன்பமா பேசுறது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்க தொடர்பு இருக்கிறது அல்லவா, அது நீதமாக இருக்கணும். காசை அடிப்படையாக வச்சு அது இருக்கக்கூடாது. முறைப்படி நடக்க வேண்டும். யார் என்ன தவறு செய்தாலும் தவறுதான், யார் நன்மை செய்தாலும் நன்மை தான். நீ தப்பு செஞ்சோன்னு சொல்லணும், அவன் வாங்கி திட்டதுக்காக நீ செய்யறதா ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. சிலருடைய ஆமாச்சாமி, நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு. அவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்ததற்கு பிறகு நீ தப்பு செஞ்சன்னு சொல்றதுக்கு இவனால முடியவில்லை என்றால் அங்கு நாம் நீதத்தை குழி நோண்டி புதைக்கிறோம் என்பது பொருளாகும். அவனை நரகத்திற்கு அனுப்புவதற்கு நாம் துணையாக இருக்கிறோம் என்று பொருளாகும்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரை வெற்றி கொள்கிறார். கைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்படி கைபர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு கைபரில் இருந்த எல்லா பூமிகளும் இஸ்லாமியர்களுடைய கைக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், கைபருடைய நிலத்தை யூதர்களே கொடுக்கட்டும், அவர்களே விவசாயம் செய்யட்டும். ஆனால் அதில் விளையக்கூடிய அந்த வருமானத்தில், அந்த மகசூலில் முஸ்லிம்களுக்கு அவர்கள் பாதி கொடுத்து விட வேண்டும். கைபருடைய நிலவர முஸ்லிம்களுக்கு சொந்தமாயிருச்சு. யூதர்கள் அதில் விவசாயம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக, நீங்க விவசாயம் செய்ய பாதி எடுத்துங்க, பாதி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த கைபர் நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சலில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சரியாக பாதியாக பிரித்து பாதி முஸ்லிம்களுக்கும் பாதி யூதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்து வந்துட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அடிப்படையில் பெருமானார் எப்படி சொன்னார்களோ அதே அடிப்படையில் பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. யூதர்களில் இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க. முக்கியஸ்தர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை சந்திச்சு, இப்ப எல்லா மகசூல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு, விளைச்சல பாதி பாதியா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்தாங்க. அவங்க கொண்டாடி காலத்துல போட்டு நகையெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பொட்டணமா கட்டி கொண்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொன்னாங்க, நாங்க இந்த நகையை உங்களுக்கு அன்பளிப்பா தரோம், இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை நாங்க உங்கள்ட்ட திரும்பி கேட்க மாட்டோம். ஆனா அந்த பங்கு பிரிக்கிறதுல மட்டும் நமக்கு கொஞ்சம் அப்படி லேசா நமக்கு தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாடறையில் பாடம் படித்தவர்கள். அவங்க சொன்னாங்க, யூத சகோதரர்களே, உங்களின் மீது எனக்கு வெறுப்பு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறைப்படி செய்யணுமோ செய்ய சொன்னார்களோ அந்த முறைப்படி நான் செய்கிறேன். இந்த நீதத்தில் என்னை துரோகம் சொல்வதற்காக வேண்டி, செய்வதற்காக வேண்டி நீங்க இப்படி இந்த மாதிரி லஞ்சம் கொடுப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த காசை நான் தொட மாட்டேன், அந்த நகையை நான் தொட மாட்டேன். நபியவர்கள் என்ன மாதிரி எனக்கு பொறுப்பு கொடுத்தார்களோ அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுவேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது இந்த யூத தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த வானமும் பூமியும் நிலை பெறுகிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்களின் நீதத்தை கொண்டுதான் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படியே போகின்றார். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பொது பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் பைத்துல் மாலுடைய அந்த திட்டத்திற்கு கீழ் செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் எல்லாமே போர் சரியாத்தான் இருக்கும். ஒரு பணம் அலாட்மெண்ட் பண்ணணும் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தரை கவனிச்சுட்டா போதும், முதல்ல நமக்கு வந்துடும். நமக்கு முன்னாடி 100 பேர் வரிசையில இருக்கு, அவனுக்கு பணம் போய் சேராது, நமக்கு பணம் வந்தது. ஏன் என்றால் அங்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதி தொலைந்து போய் கொண்டே இருக்கிறது. நீதியே நிதி கேட்கிறது. கோர்ட்டுக்கு நீதி கேட்டு போகிறோம், அது நீதியா பேசுது. நீதி கொடுத்தால் வக்கீலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம கொலகாரன நல்லவன் முத்தவன் சொல்லி தீர்ப்பு சொல்லிடுவோம், வாதாடிடுவோம். வாய்மையே வெல்லும் என்றுதான் எழுதி போட்டிருக்கிறானே தவிர நீதிமன்றத்தில் நீதி வெல்லும் என்று எழுதி போடவில்லை. சங்கமிக்கவர்கள் பெற்ற பிள்ளைகளோடு நீதமாக நடக்க வேண்டும், கட்டிய மனைவியோடு நீதமாக நடக்க வேண்டும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நீதியோடு நடக்க வேண்டும். அவன் குப்பை போட்டா குப்பை, நம்ம குப்பை போட்டா அது இல்லை குப்பை. இவர் கூட்டி அள்ளி வாசல்ல போடுவாரு, அதை எவனும் கேட்க கூடாது. அவங்க யாராவது போட்டுட்டா ஏன் குப்பையை போடுற, இது குப்பை வீட்டு இடமா, இதெல்லாம் போடலாமா, அல்ல நரகத்துல அப்போ பெரிய பயான் பண்ணுவான், நரகத்துல போட்டுவான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடனே நன்முறையில் நடப்பது, பொது காரியங்களில் நீதமாக நடப்பது, சகல பிரச்சனைகளிலேயும் நீதியாக நடக்க வேண்டும். காத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஒரு கேஸ் கொண்டு வரப்படுகிறது. மஹ்சூமி கிளையை சார்ந்த ஃபாத்திமாங்கிற பெண்மணி திருடிட்டார்கள்.
இந்த திருட்டை அவர்கள் திருடவில்லை என்று மறைத்து வேற ஏதாவது ஒரு சின்ன தண்டனை கொடுத்து அந்த அம்மாவை கழட்டி விடணும் என்பதுதான் மக்கள் குறைஷியர்களுடைய திட்டம். அதனால் அவர்கள் முக்கியஸ்தர்கள் வந்து பேசி பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒத்துவார்கள். யாரை குறிச்சு போனா இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி பார்த்தார்கள். குறுக்கு வழியில கையாளுறது, யாரையாவது கூட்டிட்டு போய் ஆகாத விஷயத்தை ஆக வைக்கிறதுக்காக எம்எல்ஏ லெட்டர் வாங்கிட்டு போறது, எம்பிக்கள் லெட்டர் வாங்கிட்டு போறது, யோக்கியதே இல்ல மார்க்கே இல்லாதவனுக்கு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காண்டி கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்காண்டி சேர்றதுக்கு தகுதி இல்லாதவன் அவன் அதுக்கு ஒரு லெட்டருக்குள்ள அனுப்பி பல பேர் கொள்றதுக்கு லெட்டர் காரணமாக இருக்கிறது. அருமையானவர்களை அதற்கு ஸைத் ரலியல்லாஹு என்பவர்களுடைய மகன் உஸாமா ரலியல்லாஹு அவர்களை குறிச்சான். உஸாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான புள்ள. நீங்க ரசூலுல்லாஹ்க்கு வந்து சொன்னீங்கன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தண்டனை குறையும். அதற்கு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் அவனோட கூட்டிட்டு வருகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், அந்த அம்மா ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, அதுக்காக நீங்க கொஞ்சம் ஆயத்து செய்யணும், அந்த குற்றத்தை கொஞ்சம் தண்டனையை குறைக்க வேண்டும். திருடனையும் திருடியையும் கைய வெட்டுங்கள் அல்லாஹ் சொல்றார். இப்ப ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கொஞ்சம் தண்டனையை குறைக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஷ்ஃபு ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுவதற்காக வேண்டிய அவனை சிபாரிசு செய்கிறாய். என் மகள் பாத்திமா திருடனால் கைய வெட்ட வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதி நிலை நின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில். துணை பெரிய வார்த்தை சொன்னாங்க, சொர்க்க பெண்களின் தலைவியை பற்றி சொன்னார், என் மகத்தில் திருடனாலும் நான் கையை விட்டு வேண்டாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீதி நமக்கொன்று வேறொன்றாக நம் வாழ்வில் நடக்கிற காரணத்தினால் அவங்க எடுக்கிறாங்க மோசமானவைய. அவனுக்கு தான் ஒரு பேச்சு பேசுவேன், அடுத்தவனுக்கு தான் ஒரு பேச்சு பேசுவேன், திரு முழுக்கிறாங்க, திருட்டு பையன், அந்த பையன், இந்த பையன், இப்படித்தான் வருகிறத தவிர சத்தியவான், நீதிவான், நல்ல மனிதர், ஒரு இந்த மாதிரியான நல்ல பேர்கள் எல்லாம் மலையே போயிடுச்சு. பூரா கெட்டதெல்லாம் கீழே இறக்குமதியாகி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழுகிறோம். உலகம் ஒருமுறை சொல்லுகிறது, இழந்திலும் நீங்கள் நீதிமாக நடங்கள், ஆக்கரவளித்து தருவார், இளையத்திற்கு நெருக்கமானது அல்லாஹ் சொல்லுகிறார். வாழும் காலம் எல்லாம் சகல காரியங்களின் நீதத்தை கடைபிடித்து நடக்க அல்லாஹ் நமக்கு நல்லுதவி செய்வானாக. எல்லா வகையான ஷரியத்திற்கு முரண்பட்ட அத்துணை பாவங்களில் இருந்தும் விலகி வாழும் நன்னசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.